ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் அளவுக்கு ரேசன் அரிசி வச்சு நல்ல சூப்பராக மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் ரேசன் அரிசியில் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா கருப்பரிசி இந்த மாதிரி தூசி எல்லாம் இருக்கும். ஸோ முரத்தில் சேர்த்து நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா ரேசன் அரிசிங்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ இது கூட இன்னும் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அரைச்சி எடுக்கிற பக்குவத்தில் அரிசி ஊறி இருந்தால் போதும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கணும். அரிசி வந்து கொரப்பா இருக்கக்கூடாதுங்க, நல்லா நைஸா இருக்கணும். ஸோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் சூடு பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையில இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் நல்லா வாசனையா இருக்கும். இது கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மாவு சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை இதில் சேர்த்துடலாங்க. சேர்க்கும் போது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே சேர்த்துக்கோங்க. அப்போதான் கட்டி படாமல் நல்லா நம்ம கலந்து எடுக்க முடியும். இப்போ அரிசி மாவை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு மாவு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மறுபடியும் நம்ம இந்த மாவுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கலக்கவே நல்ல கெட்டியான பதத்தில் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். ஸோ இப்போ பாருங்க, நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன். இந்த பதத்தில் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில போட்டுட்டு இது நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கையில வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. நல்ல இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஒரு பகுதி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இது நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம திரட்டி எடுக்கிறதுக்கு மேல வந்து கொஞ்சமா அரிசி மாவோ இல்ல கோதுமை மாவோ நீங்க டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நார்மலா எப்பவும் சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி பார்த்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவும் லேசா தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு டைமண்ட் ஷேப்ல கட் பண்றேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வந்து விருப்பமோ அது மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். மீத இருக்க மாவையும் நான் அதே மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு கத்தியில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கத்தியில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இது நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஒன்னோட ஒன்று உங்களுக்கு ஒட்டாம இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் கடாயில கொஞ்சமா எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. ரொம்பவும் எண்ணெய் சூடாயிடக்கூடாது. எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாயிட்டாலும் உங்களுக்கு அது பொரிஞ்சு வரும்போது பூரி மாதிரி எலும்பி வந்துடும். ஸோ அதனால எண்ணெயை வந்து மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில உள்ள நல்ல சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி நல்லா வந்து இது ஃப்ரை ஆகி வரணும். இதை நல்லா நீங்க வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு வாரம் வச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்போ பாருங்க, எண்ணெயில உள்ள சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கோங்க. எண்ணெய் ஃபுல்லா வடிஞ்சிரும். இப்போ அதே மாதிரியே இன்னொரு பேஜ் போட்டு நான் பொரிச்சு எடுக்கிறேங்க. நல்ல பெரிய கடாயை எடுத்தீங்கன்னா ஒரு 2 பேஜ்லேயே நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், வெறும் அரிசி மட்டும் வச்சு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரேசன் அரிசி சிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.